திருப்பாவை 30வது பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணைப்புதுவை பைங்கமலத் தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். தொடர்ந்து பாடலுக்கான விளக்கத்தை சிந்திப்போம். திருப்பாவையின் 30வது பாசுரம் நிறைவு பாசுரம். இதுவரை உள்ள பாடல்களில் திருமாலின் அவதாரங்களை, திருமாலின் பெருமைகளை, திருமாலின் அருளை எவ்வாறு பெற வேண்டும், மார்கழி பாவை நோன்பின் மாண்பு என்ன, இந்த நோன்பினால் கிடைத்த பலன் என்ன என்று ஆண்டாள் நாச்சியார் பாடினார். 24வது பாசுரத்தில் திருமாலுக்கு போற்றி பாடினார். 27வது பாசுரத்தில் மார்கழி மாத இந்த பாவி நோன்பின் மகிமையை, அதனால் கிடைத்த பலனை பாடினார். இந்த வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று தொடங்கும் நிறைவு பாசுரத்தில் திருப்பாவையை சேவித்தால் என்ன பலன் கிடைக்கும், திருமால் என்னென்ன செல்வங்களை வாரி வழங்குவார் என்பது குறித்து ஆண்டாள் நாச்சியார் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். மேலும் சிறப்புக்குரியதாக இந்த திருப்பாவை பாசுரங்களை சேவிப்பதால் நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன, திருமால் நமக்கு என்னென்ன செல்வங்களை தருவார் என்பதையெல்லாம் இங்கே ஆண்டாள் நாச்சியார் கூறி பாடலை நிறைவு செய்கின்றார். அணிப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார். தமிழையும் இங்கே சங்க தமிழ் என்று சிறப்பிக்கின்றார். இந்த திருப்பாவினுடைய பாசுரங்கள் எவ்வளவு சிறப்பானது என்பதையும் அவர் இங்கே எடுத்துரைக்கின்றார். ஆயர்பாடியில் உள்ள பெண்கள், அதாவது திங்கள் திருமுகத்து சேய் இழையார் சென்றிரஞ்சி, ஆயர்பாடி பெண்கள் சந்திரன் போன்ற அழகிய முகங்களை உடையவர்கள், சிறந்த ஆபரணங்களை அணிந்த மங்கையர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட பெண்கள் கப்பல்கள் அதிகம் நிறைந்த வங்கக்கடல், அந்த பார்க்கடலை கடைந்த திருமகளாகிய மகாலட்சுமி தாயாரின் நாதனை திருமாலை, கேசவனை, கேசி என்ற அசுரனை கொன்ற கேசவனை, மாதவனை மார்கழி மாதத்தில் நோன்பு இருந்து அந்த ஆயர்பாடி பெண்கள் அவனுடைய அங்கமான பறையை பெற்றனர், அருளை பெற்றனர். அப்படி ஆயர்பாடி பெண்கள் திருமாலின் அருளை பெற்றதை, அவர்கள் பெற்ற இன்பத்தை அணிப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே. அணிப்புதுவை அழகிய புதுமையான நகரம் ஸ்ரீவல்லிபுத்தூர். அந்த திருவல்லிபுத்தூரில் பட்டர்பிரான் என்கின்ற குளிர்ச்சியான தாமரை போன்ற குளிர்ச்சியான முகங்களை உடைய பெரியாழ்வார் மகள்தான் ஆண்டாள். அப்படிப்பட்ட பட்டர்பிரான் பெரியாழ்வாரின் திருமகளாக அவதாரம் செய்தவர்தான் ஆண்டாள் நாச்சியார். அவர் அருளை செய்த பாசுரங்கள் திருப்பாவை மொத்தம் 30. இந்த 30 சங்கத்தமிழ் மாலை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட இந்த திருப்பாவையை சேவித்தால், ஓதினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் ஆண்டாள் நாச்சியாரே இங்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். திருப்பாவை என்னும் இந்த சங்கத்தமிழ் மாலை ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாமாலை. திருப்பாவையின் இந்த 30 பாசுரங்களையும் அமைந்த வண்ணமாகவே ஓதினால், சேவித்தால், சிவந்த திருக்கண்கள் உடையவனும் செல்வ திருமகளின் தலைவனுமான திருமாலின் திருவருளை நாம் பெற்று இன்புற முடியும். அதாவது ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இங்கே மறைமுகமாக ஒரு விதிமுறையை, இந்த பாசுரங்களை எப்படி சேவிக்க வேண்டும் என்று அவரே நிர்ணயம் செய்கின்றார். 30 தப்பாமே, எழுதியவன் ஏட்டை கெடுப்பதும் பாடுபவன் பாட்டை கெடுப்பதும் என்பது போல் அல்லாமல் 30 பாடல்களில் ஒன்றையும் விட்டுவிடாமல், பிழை இல்லாமல், ஓர் அடி ஒரு பதம் ஓர் அசை விடாமல், பொருள் நயம் குன்றாமல்,
திருப்பாவை பாசுரங்களை சேவிக்க வேண்டும், ஓத வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கே நமக்கு கட்டளை இடுகின்றார். அவர் கூறிய வகையில் திருப்பாவை பாசுரங்களை மார்கழி மாதத்தில் மட்டுமல்ல, எப்பொழுதும் நாம் முறையாக சேவித்து திருமாலின் பேரொருளையும் அவன் அருள்கின்ற செல்வங்களையும் பெற்று இன்புற்று வாழலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்.